நிறைய கிளைண்ட்ஸ் காமனாக கேட்குறது, மேம் ஃபுட்லேயே வந்து எப்படி கால்சியமை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் சொல்லிட்டு வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ராகி இல்லை கம்பு இதை எடுத்துக்கிறப்போ உங்களோட கால்சியம் லெவல்ஸை வந்து நம்ம மோர் ஆர் லெஸ் சரி பண்ண முடியும். முருங்கைக்கீரை வந்து இட்ஸ் குட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். அதை நீங்கள் வந்து அடை தோசையாவோ இல்லை பொரியலாவோ இல்லை சூப்பாவோ வச்சு நீங்கள் குடிச்சிக்கலாம். எள்ளை வந்து உருண்டையாவோ இல்லை வந்து எள்ளு பொடியாவோ நீங்கள் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு தேவையான அளவு கால்சியம்ஸ் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லெக்யூம்ஸ் லைக் கிரீன் கிராம்ஸ் அண்ட் தென் ஆஸ்கிராம். கால்சியமோட பெஸ்ட் சோர்ஸ் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் லைக் சீஸ், பனீர், தயிர் இதெல்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறப்போ உங்களோட கால்சியம் நீட்ஸை வந்து நம்ம ஃபில்ஃபில் பண்ண முடியும். கால்சியமுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு வைட்டமின் D3க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்போ உங்களுக்கு அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். காலையில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்களோட பாடி எக்ஸ்போஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நேச்சுரல் வைட்டமின் D3 கிடைக்கும். டயட்ரின்னு பார்க்குறப்போ உங்களோட ஃபிஷ், எக் யோக் இதில் வந்து குட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் D3 இருக்குது. வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் D3ன்னு பார்க்குறப்போ மஷ்ரூம்ஸ் மட்டும்தான். கால்சியம் அண்ட் தென் வைட்டமின் D3 நம்மளோட ஜென்ரல் ஹெல்த் அண்ட் போன் ஹெல்த்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறப்போ உங்களோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இன்னும் கால்சியம் ஃபுட் சோர்சஸ் பற்றி தெரிஞ்சுக்க கால்சியம்னு கமெண்ட் பண்ணுங்கள்.